எங்க அப்பா ஒரு 120 கிலோ ஆள். எங்க தாத்தா இறந்ததுக்கான காரணம் ஹார்ட் அட்டாக். இது எல்லாத்தையும் யோசிச்சுட்டு குண்டா இருக்கிறேன்னா எந்த எஃபர்ட்டுமே போடாம உடம்பு குறைக்காம இருந்திருந்தா அட்லீஸ்ட் உங்க ஃபீட்ல இப்படி ரேண்டமா வந்து மோட்டிவேஷன் இல்ல எஜுகேட் கண்டென்ட்டும் என்னால தர முடியுமா? பட் நீங்க ஜீன் எப்படி நம்மளோட மசில் பில்டிங்லயும் ஃபேட் லாஸ்லயும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்டை நான் கொண்டு வந்துகிட்டே இருக்கேன். நீங்க எதையும் மிஸ் பண்ணாம இருக்க இப்பவே ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் போட்டு வச்சுக்கோங்க. வீடியோ உள்ள போய் இந்த ஸ்டடீஸ்ல என்ன கன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நிறைய பேர் சேம் டயட் அண்ட் சேம் எக்ஸசைஸ் ப்ரோட்டோகால்ல இருந்தாலும் அவங்களோட ஜீன் வேரியேஷன் மூலியமா ரிசல்ட்டும் மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே வகையான ஜீன் தான் என் உடம்புலயும் உங்க உடம்புலயும் இருக்கலாம். ஆனா நம்மளோட ஜீன் வேரியேஷன் அப்படின்றது டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ஜீன் எல்லாமே நம்ம எப்படி ஃபுட்டை செரிமானம் பண்றோம், நமக்கான ஃபேட் லாஸ் எப்படி நடக்குது, நம்மளோட மசில் பில்டிங் பொட்டன்ஷியல்னு சொல்லி எல்லாத்துலயுமே ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம இந்த ஜீன் நம்மளோட போன் ஸ்ட்ரக்சர், நம்மளோட போன் டென்சிட்டி, நம்மளோட செஸ்ட் இன்சர்ஷன், ஒரு மசிலோட டெஃபினிஷன் எப்படி வரணும், பைசப்போட ஷார்ட் ஹெட்ல இருந்து லாங் ஹெட்ல இருந்து ஜெனடிக் இன்வால்வ்மெண்ட் அதிகமாக. கரெக்ட் ப்ரோ, நான் அப்பவே நினைச்சேன் நான் எல்லாத்தையும் பண்ணேன் பட் எதுவுமே நடக்கல அப்படின்னு. ஜெனடிக் மேல பழி போறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு முறை உங்களோட ஃபுட்டு, உங்களோட ஒர்க் அவுட், உங்களோட கார்டியோ, டே டு டே ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் பண்ணிட்டு பழி போடுங்க. உங்களோட கருத்து ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க, ஆன்சர் பண்றேன். அண்ட் அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, டாடா, பாய்.